ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். இன்றைக்கி நம்ம வேறு லெவலான தரமான மூவி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹேங் ஓவர் படம் பார்த்துருப்பீங்க. தமிழில் இப்போ இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ஹேங் ஓவர் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் ரொம்ப பிடிக்கும். மூவியோட ஒன்லைனர் என்னென்னா, எதை பற்றியுமே யோசிக்காத ரெண்டு முட்டா ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஒரு நைட்டு சரக்கு பாட்டி நடக்குது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுறாங்க. அவங்க பண்ண விஷயங்கள் நாள் ஃபுல்லாக பாதிக்குது. அதுக்கப்புறமா அந்த விஷயத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. சரி, ஓகே, நம்ம வழக்கம் போல் ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்லேயே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறமா ஒருத்தர் ரூம்லேருந்து தடுமாறி எந்திரிச்சு வராரு. இவர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேற்று என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே டிவி பார்க்குறாங்க. பின்னாடி ஒருத்தர் பூச்செடியில் பிஸ் அடிச்சுட்டு போகிறாரு. அப்புறம் குட் மார்னிங் அப்படின்ட்டாரு. இவங்களும் குட் மார்னிங்கிறாங்க. இது உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டவொடனே இல்லை அப்படின்ட்டார் இவர். நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் அப்படின்ட்டார் இவர். சரி, ஓகே, நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்த யூரினில் ஸ்மெல் வருது. அதை அப்படியே ஸ்ப்ரே வச்சு அடித்து முடிச்சார். அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போய் பார்த்தா ஃபுல்லாக சீஸாக வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா அது ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது, நம்மளாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக அந்த இடத்தோட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பினா ஒரு மெசேஜ் இருக்குது. நேற்று நைட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு பர்த்டேவாக இருக்கும். இவங்க மொடா கொடி குடிச்சிட்டு இங்கே படுத்து தூங்கியிருப்பானுங்க. நீங்கள் நைட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் வராதனால உங்களுக்காக சர்ப்ரைஸ்லாம் வச்சுருந்தோம், அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் உங்கள் மேலே கோபமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதுக்கப்புறமா கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த இடத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க பார்ட்டிக்காக நிறைய பிஸாலாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸாக்கான ஓனர் வராரு. சரி, ஓனர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓனர்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு நீங்கள் வாங்கின பிஸாக்கெல்லாம் காசு எங்கடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி சமாளித்து அந்த ஓனர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெடி ஆகிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்களோட காரை காணோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம டேரக்டர் அவரோட படத்தை பேர் போடுறாரு, டூட் வேர் இஸ் மை கார். அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் இவங்களோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வளவளன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சரி வேறு வழியிலன்னு தெரிஞ்சுட்டு நடந்தாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகுது. லிஃப்ட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கையை காட்டுறாரு. ஒரு பாட்டி கண்ணத்தையும் வந்து இடித்து தூக்கிறாங்க. மச்சான், உனக்கு ராசியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நான் லிஃப்ட்டு கேட்குறேன், என்னை பார்த்து கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று லிஃப்ட்டு கேட்க போகிறாரு. ஒருத்தன் தெரிஞ்சே வந்து இடித்து தூக்கிட்டு போயிடறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டு கேட்க மூஞ்சி லாக்கில்லைன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சரியான போதகை. எனி டைம் ஏதோ ஒரு போதையில் தான் இருப்பார். கார் கேட்க போனால் மன அமைதி யோகா பற்றி பேசி ரொம்ப அறுப்பு போடுறாரு. மச்சான், இங்கே பாறேன் ஒரு நாய் என்னடா அசைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஓ அந்த நாயை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாய் எந்திரிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கேட்டவுடனே இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த சிகரெட்டை பற்ற வச்சு அந்த நாய்க்கு காட்டினோடனே அது ஓடி வருது. அதுக்கப்புறமா சரி, ஓகே, இதை பிடிங்கிடலாமே நம்ம ஹீரோ அந்த நாய்கிட்ட வந்து பிடுங்கினா அது கடிக்க வருது. ரொம்ப அடிக்டாக்கி வச்சுருக்கான் அந்த நாயும் சேர்த்து. அதுக்கப்புறமா எப்படியோ அந்த நாய்க்கிட்டேருந்து நம்ம ஹீரோட அந்த போதகையை தான் காப்பாற்றுறாரு. சரி, ஓகே, உங்களை நம்பி என்னோடய காரெல்லாம் தர முடியாது, வேணா உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு எனக்கு சிக்கன் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க சிஸ்டம் என்ன வேணும்னு கேட்குது. இவங்க கேட்டதை ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது பில்லுக்கு. அதுக்கப்புறமா கோவம் வந்து நம்ம ஹீரோட அங்கே வெளியே இருந்த சிஸ்டம் அடித்து உடைச்சிடறாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை ஒரு இடத்துல அவர் பாட்டுக்கு இறக்கி விட்டு போயிட்டே இருக்காரு. அங்கே நின்றுருக்காங்க. அங்கே ஒரு அழகான பொண்ணு வந்து இவங்களை மீட் பண்ணுது. ஹீரோட ஃப்ரெண்டை தெரிஞ்சிருக்கும் போல். அதுக்கப்புறம் அப்படி இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டோட லவர் வரான். வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கடுப்பாயிட்டு இந்த பொண்ணு ஹீரோவோட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் டஸ்ட்பின் எடுத்து கவுத்திட்டு இந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த டஸ்ட்பினை கூட எடுக்காமல் அப்படியே திரும்பி நடக்கிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க டேபிள்லேயே விழுந்து மொத்தமாக எல்லோரும் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக நடந்து பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சட்டப்பைக்குள்ளே கை விடுற நம்ம ஹீரோ ஒரு பப்போட விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கிடைக்கிது. சரி, ஓகே, இங்கே தான் நைட்டு வந்திருப்போம் போல், போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. ஒரு லேடி வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரு. ப்ளஸ் வந்துட்டு இவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வச்சுருந்த பணம் சுட்கேஸோட இப்படியே இவர் தூக்கிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா கழுத்தை நினைச்சிட்டு ஒழுங்காக என் சுட்கேஸை கொடுத்துரு, அதில் நிறைய பணம் இருக்கும், அது என்னோடய ஆப்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஓகே என் கார் அங்கே வெளியே விட்டுருக்கேன், கண்டிப்பாக உங்கள் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படியே போய் சமாளிச்சுட்டு வெளியே வந்தால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு
குத்தாட்டம் போட்டிருக்காரு. மச்சான் அடுத்து நான் தான் உள்ளே போகிறேன் அப்படின்றாரு. டேய் அதெல்லாம் இல்லைடா, இங்கே வாடா, நான் சொல்கிறத மட்டும் கேள்றா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே மாப்பிள்ள ஒரே நிமிஷம் அப்படின்றாரு. ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தூக்கிட்டு வெளியே போய் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒழுங்கா அவன் பாக்கெட்டில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னோடனே கேர்ள் ஃப்ரெண்டு ஏதாவது பார்க்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் கிஃப்ட் வாங்க இவங்கள்ட்ட 2 பேர்ட்டையும் காசு இல்லை. சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நைட்டு பார்ட்டி நடந்திருக்கும். அதுக்கு வராதுக்கு ரொம்ப கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களே கஷ்டப்பட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நைட்டு வராதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வீட்டையும் வச்சு விட்டு அந்த குப்பையும் உள்ளே கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்றாங்க. கீழே வந்து விழுந்த இவங்களை ஒரு கேங் கிடத்துது. கேட்டால் இவங்க நாங்கள் இந்த கேலக்ஸி சேர்ந்தவங்க இல்லை, நாங்கள் வேற்றுக்கிரகவாசிகள், எங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த கேலக்ஸி டிவைஸ் வேணும், அந்த டிவைஸ் வேணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. இவங்க வணக்கமே வேறு மாதிரி வைக்கிறானுங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே இவங்க 2 பேரும் அந்த சீரீஸ் என்னன்னே புரியாமல் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஜாலியாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக சரி ஓகே நீங்கள் கேட்குற டிவைஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா ஒரு துணி கடை. இவங்க 2 பேரும் உன்னால தான் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு மாறி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துணி கடைக்காரர் நேரம் வந்து தம்பிங்களா நீங்கள் நேற்று கொடுத்த உங்கள் ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமா நாங்கள் எதாவது பே பண்ணுவோம் அப்படின்னு உஷாராக கேட்குறானுங்க. இல்லை நீங்கள் நேற்றே பே பண்ணிட்டீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சூட்டை கொடுக்குறாரு. அதை போட்டு வந்து நிற்கிறாங்க. பாக்கெட்டில் ஒரு க்யூபு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. சரி ஓகே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு காரு அவங்களுக்கு கிடைக்கிது. நேற்று ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பானுங்க போல இந்த சூட்டை போட்டு. அதுக்கப்புறமா சரக்கு பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச அந்த காரோட கீ இதெல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா சிக்னலில் ஒரு இடத்துல நின்றுருக்கும்போது ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து காப்பி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஃபேஸெல்லாம் டெரராக காட்டுறது, சிரிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல அந்த கப்புள்ஸ் வெறுப்பாகி 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அதையும் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து வெறுப்பான அந்த ஆள் நாங்கள் கிளம்புறோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு 5 பேரோட லேடி கேங்கு அந்த டிவைஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரியும், எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் திரும்பி பார்த்தா அந்த 5 பேரோட கேங்கை காணோம். அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைம்லேயே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் லேடி வராங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி மிதிக்கிற டைமில் கரெக்டாக பீஸ் வராங்க. ஓகே இந்த பொண்ணு அடிக்கிறதுனால வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட காரில் வந்து ட்ரக்கு கடத்திருக்காங்க. நேற்று நைட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ஆஃபீஸர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களோட காரை நேற்றுருந்து காணோம், அதை தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவனை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வர்றதுக்குள்ளேயே கரெக்டாக அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் டம்மி பீஸு தான், ஒரிஜினலாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர் ஜாலியாகிட்டு வெளியே விட்டுறாங்க இவங்க 2 பேரையும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க உங்களோட கார் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது நாங்கள் ஒரு ப்ராசஸில் போட்டோம், இது கிடைக்கிறது உங்களுக்கு 1 வாரம் அப்படின்றார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறமா 2 பேரும் கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. 2 பேர் அர்னால்ட் பிரதர்ஸ் மாதிரி வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அந்த டிவைஸ் வேணும், அது இருந்தால் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அது எங்கள்கிட்ட இல்லை, கிடைச்சா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை வச்சு இவங்க எங்கே போனாலுமே அந்த அர்னால்ட் பிரதர்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணுறதை நோட் பண்ணுறாங்க. சரி ஓகே இவங்க தான் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கேஷுவலாக காரில் போயிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு வந்து இவங்களை மீட் பண்ண அந்த கேங் வந்து இவங்க 2 பேரையும் கடத்திடுறாங்க. கடத்தி ஒரு இடத்துல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்களோட தலைவனை மீட் பண்ண கூட்டு போகிறாங்க போல். போகிற வழியில் இவங்க 2 பேரையும் ஃபயர் எக்ஸாஸ்டர் எடுத்து அவரோட ஃப்ரெண்டை அடிக்க சொல்கிறாரு. அது புரியாமையே அங்கே நின்று இருந்த அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியை இவரே எடுத்து அடித்து 2 பேரும் மயக்கம் போட வச்சுறாரு. அதுக்கப்புறமா இவங்க யூனிஃபார்ம் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டுருக்க அந்த கவர் எடுத்து இவங்க மாட்டிக்கிட்டு இவங்க அதை கேங்காக மிங்கிள் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க பண்ணுற அந்த சல்யூட்டு இவங்களோட பாட்டு இதெல்லாம் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூட்டு வந்து காட்டி இவங்க உங்களுக்கு வேணும்னா அந்த டிவைஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவங்களை கூப்பிட்டு போங்கன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வெளியே வராங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை வச்சு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்ம் போல். இதில் கோழி துரத்துது, இவங்களை இந்த மாதிரி பல விஷயங்கள் மிருகங்கள்லாம் துரத்துது, எப்படி அப்படி இப்படி எஸ்கேப் ஆகி
ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. அந்த ட்ராப்குள்ளேருந்து ஒரு மனுஷன் வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமா அந்த மனுஷன் தான் சொல்கிறாரு, இந்தாங்க இந்த கீ நேற்று எங்கள்கிட்ட கொடுத்தீங்க, இது என்னென்னு பாருங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கீயை வாங்கி பார்த்தா ஒரு கடையோட பேர் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கடையில் வந்து ஒரு லாக்கரை இவங்களுக்கு சொந்தமாக்கி நிறைய பொருளை ஒளிவு வச்சுருக்காங்க போல். அதுக்கப்புறமா அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போய் நின்னோடனே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் லேடியும் அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கடா என் பணம், ஒழுங்காக ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுற டைமில் கரெக்டாக இவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கேஸ் அதுக்குள்ளேயே இருக்குது. ஒரு வழியாக அந்த டிரான்ஸ்ஜெண்டர் லேடிக்கு அதை கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா மொத்த கேங்குமே இவங்க பின்னாடி தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த டிவைஸை தேடி இவங்களை ஃபாலோ பண்ணி இங்கே தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க, ஆக்சுவலாக டிவைஸ் மட்டும்தான் சொல்கிறானுங்க, டிவைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே எதுவும் தெரியாது. நாம் போயிட்டு அங்கே கடையில் ஒரு டாய் இருக்கும், அந்த டாய் தான் டிவைஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு டாயை கொடுக்குறாங்க. அதை கொடுத்து அந்த கேங்குக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு. அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவர் கையில் இருந்த அந்த க்யூப்பை சால்வ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு சீனில் டஸ்ட்பினில் கவுத்துட்டு போனவன் அந்த ஆப்போசிட் டீம் மட்டும் போட்டு கொடுத்துறோம். அங்கே பாருங்கள், கடையில் குழந்தைங்களோட ட்ராயை வந்து உங்களுக்கு டிவைஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க மாறி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கேங் வர்றதுக்குள்ளே எப்படியோ ஒரு வழியாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் மாறுது திடீர்னு. அந்த க்யூப் தான் அந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு 3 கேங் இருக்காங்க. யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப சில்லித்தனமான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. கேட்டு ஒரு வழியாக அந்த அர்னால் பிரதர்ஸ் தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட போகுது அந்த டிவைஸு. இதெல்லாம் பார்த்து கடுப்பான அந்த லேடி கேங்கில் இருந்த ஒரு லேடி ரொம்ப பெரிய ஆளாக ஆகிறாங்க, ஜெயின். அதுக்கப்புறமா அந்த அர்னால் பிரதர்ஸை அடித்து போடுறாங்க. கரெக்டாக அந்த டிவைஸ் போய் நம்ம ஹீரோ கையில் உட்காருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டிவைஸை தூக்கிட்டு வெளியே ஓடுறாரு. அதுக்கப்புறம் ஒழிகிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற டைமில் இவங்களை அடித்து கொள்ளாமே அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிண்ட் உருவம் வருது அந்த லேடி. அதுக்கப்புறமா அதில் கெட்ட சக்தி அழிக்கணும்னா இந்த பட்டன் அழுதுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அழுத்தின உடனே அந்த லேடியை ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி வந்து தாக்கி அழிச்சிருது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த டிவைஸ் அந்த அர்னால் பிரதர்ஸ்டே கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வழக்கம் போல் அந்த நாள் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. வழக்கமாக எல்லாமே நடந்து டியூட் வேர் இஸ் மை கார் அப்படின்ற அந்த டைட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்னடா திரும்ப போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரக்குக்கு முன்னாடி இவங்க கார் இருக்குது. அதுக்கப்புறம் காருக்குள்ளே இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் காத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக சும்மா தான் சொல்லியிருப்பாங்க கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள்ட்ட எந்த கிஃப்ட்டுமே இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஏலியன் தான் இவங்களுக்கு அந்த கிஃப்ட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுத்தோன்னே அவங்க 2 பேரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சரி, எங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கேட்டவுடனே 2 குள்ளா எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேர் தலையை மாட்டிக்க. ஓ இதுவா அப்படின்ற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. ஓகே, சந்தோஷத்தோடு அப்படியே அந்த தலையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட காரில் ஏறி ஜாலியாக ஒரு ரைடு போகிற மாதிரி காட்டி இந்த படத்தை இதோட முடிச்சுக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம். சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சான்னு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.